ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் vlog. நம்ம இன்றைக்கி இந்த vlogல சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வத்த குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். வெந்தயம், கருவேப்பிலை, சுண்டக்காய் வத்தல். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 150 சின்ன வெங்காயம் போல் இருக்கும். நான் அதான் பெட்டி போட்டிருக்கேன். எனக்கு வந்து முழுசாக போட்டால் பிடிக்காது, எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். இது நல்லா வதங்கட்டும். இடித்து வச்ச பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வீட்டிலே பண்ணது. இதோட லிங்க் வேணும்னா ஷார்ட்ஸில் இருக்குது, என்னோடய வ்ளாகில் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது குடிச்சிட்டு சமைச்சாதான் கொஞ்சம் தெம்பாச்சு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளியும் ஒன்றா சேர நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அப்புறமா மசாலா ஆட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கூட வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கீழே கருகாமல் பார்த்துக்கோங்க. நான் இங்கே புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் வத்த குழம்பு தான். இதுலேயே நிறைய பேர் அரைச்சிலாம் பவுடர் ரெடி பண்ணி போடுவாங்க. இது வந்து நான் ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கும் போதே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வெள்ளைத்துருவலை நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வத்த குழம்புக்கான டேஸ்ட்டு வரும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வத்த குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். சுண்டக்காய் வத்த குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது ராயரா vlog உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.